இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, அன்பு சகோதரர், இதே காரில் வரும்போதே சொல்லிட்டு வந்தேன், என்னடா நம்மளை ஒம்பளும் மாட்டி விட்றாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு. இந்த சிவாவும் இந்த ஆதன் டிவிக்காரங்களும் என்னை தொல்லையில் மாட்டி விட்றாங்களே. என் அன்பு சகோதரர், எல்லாராலையும் அன்பாக புரட்சி கலைஞர் என்று அழைக்கக்கூடிய நாங்கள்லாம் அவரை நான் எப்பயுமே அவர் விஜயமான் தான் சொல்லுவேன். என்ன எப்பவுமே அவன் டே ரவி இந்த ரவின்றத கரெக்டாக சொல்ல மாட்டான். அப்படி ஒரு உரிமை எங்க மேல. நான் வாகை சந்திரசேகர், அவனுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாகை சந்திரசேகர் தான். அதனால் அவருக்கும் எந்த திசையில் இருந்தாலும் அவரையும் வணங்கி, அவங்க மச்சினர் வந்திருக்கார் சுதீஷ் குடும்பத்திலேருந்து, பட் அவருடைய கலை குடும்பத்திலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் வடிவுகரிசிலாம் வந்திருக்காங்கன்னா அவங்களாம் எங்களெல்லாம் பார்த்துருக்காங்க, எப்படிலாம் ரகலை பண்ணுவோன்னு அவங்க தெரியும். சகோதரர் ராம்ஜெயன் வந்திருக்கார். இப்போ செந்தில் நிறைய விஷயத்த சொன்னார். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாருன்னு எப்பவும் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு நிறைய விஷயம் இருக்குது அவனோட. அரவிந்த்ராஜ் வந்திருக்காரு, சிவா வந்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் இன்னும் பெருசாக எடுத்து செய்யணும். அவனுக்கு நன்றி கெட்ட நாடு தமிழ்நாடு. எங்கள் அப்பா இதை 1953 சொன்னார் படத்தில். ஆனால் நாடகத்தில் முதல்ல 45 சொல்லிட்டார், நன்றி கெட்ட உலகமடாராமா, இதை நரிகள் நடமாடும் உலகமடாராமா. அது மாதிரி நரிகள் நடமாடும் உலகம். அவனை மாதிரி ஒரு அவன் சொல்றது தவற எடுத்துக்காதீங்க. ரொம்ப வேண்டிக்கிட்டு போவோம் முருகன் கோயிலுக்கு, காவடியெல்லாம் தூக்கிட்டு வேண்டிக்கிட்டு போய் பொண்ணு நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிட்டு போவோம். அங்கே பழனிக்கு போயிட்டு திரும்பி வந்தோன்னு பொண்டாட்டி கறி சொல்லுவாள், எங்கள் பொண்ணு எதிர் வீட்டுக்காரனோட ஓடி போச்சு. பொண்டாட்டி தானே திட்டணும், அதை விட்டுட்டு முருகன் திசையை நோக்கி திட்டுவான். டேய் முருகா, உன்னை நம்பி வந்தனேடா இப்படி பண்ணிட்டியாடான்னு எவ்வளோ உரிமையாக டே சொல்கிறானோ அது மாதிரி எனக்கு விஜயகாந்த் டேன்னு தான் சொல்லுவேன். எங்கள் உறவுகளை பிரிச்சுட்டாங்க சில பேர், அதான் உண்மை. இப்போ வாகை சந்திரசேகர் கூட ஏன் வரலன்னு கூட கேட்குறாங்க, எனக்கு தெரியாது. நானும் வாகை சந்திரசேகர், அதில் பாண்டியனை விட்டுட்டு பேசினார் செந்தில். சகோதரர் பாண்டியன் கரெக்ட் தான், அவன் எப்பயாவது அவன் சின்ன பையனாச்சே இருக்குல்லே டீமில். தியாகி நான் அவங்க தான் அந்த குப்பை கொட்டுறதுங்க இந்த ரோகிணியில். ஆனால் அதுக்கு முன்னாடி விஜிமாவை எனக்கு தீர்ப்பு என் கையில் படத்தில் என்னை புக் பண்ணுறாங்க. இப்போ சொப்னான்னு ஒரு ஹோட்டலு எங்கள் பெங்களூரில் தங்கியிருக்கோம். அவனும் சந்திரசேகரும் ஒரு ரூமு. என்னை சார் தான் சொல்லுவான், யார் விஜி. நான் அவரை பார்த்து விஜி சார்னு சொல்லுவேன். அப்போ நான் ஒரு ரூமில் இருந்தேன். அப்போ திடீர்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கும் யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு அவனும் சந்திரசேகரும் புறப்பட்டாங்க. இல்லை ரவி சார், நாங்கள் புறப்படுறோம் சார், அப்பாவுக்கு உடம்பு சரி. சரிம்மா போம்மா, நம்ம ஷூட்டிங் அப்புறம் வச்சுக்கலாம். அது சுந்தரன் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கார் டைரக்டரு? ரைட் உட்கார். அவர் தான் தீர்ப்பு என் கையில் டைரக்டர். எங்களை அந்த சர்ச்சிலெல்லாம் எடுத்துட்டாங்க சீனு. அதுக்கு பிறகு தான் இப்படி ஆச்சு நிகழ்ச்சி. சரின்னு அவன் போயிட்டான். நான் டெய்லி அப்போ ரொம்ப ஆக்டிவாக இருந்த டைமு, திமிரு. அப்போ அது ஆக்டிவ்னா திமிரு, அது அர்த்தம். வடிவரிச்சு சிரிக்குது, ஏன்னா அதுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ திமிருன்னு. என்னுடைய ஐப்ரோவை பார்த்துட்டு சொல்லும், வரைகிறது நீ ஒண்டி தாயா, ஸ்ரீபிரியாக்கு அப்புறம் நீ தாயா நல்லா வரைகிற, இந்த புருவத்தை வரைகிறவன். எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது வடிவக்கரசி தான். இப்போ கூட புருவம் வரையும் போது வடிவக்கரசி பற்றி சில டைமில் சொல்லாமல் இருக்க மாட்டேன். வாளுங்கன்னா அப்படி ஒரு வாளுங்க நாங்கள் சினிமா இல்லைம்மா. அதே சினிமா லைஃபே இல்லைங்க, அது உண்மையான வாழ்க்கை. அதனால தான் எனக்கு வருத்தம். இப்போ எனக்கு அவனை பற்றி அவனுக்கு கூட்டம் வருது, அதெல்லாம் அவன் பற்றி தலைவர் ஆகிட்டார், அதெல்லாம் வந்து எனக்கு கவலை இல்லை. அவன் எவ்வளோ ஒரு வெள்ளந்தி பாருங்க, நல்ல மனசுக்காரன். நேராக போய் கலைஞர்கிட்ட போய் இன்விடேஷன் வைக்கிறான், எதை கட்சி ஆரம்பிக்கிறேன்னு. கலைஞர்கிட்ட போய் வச்சா இன்விடேஷன். அப்போ வந்தான், ரோகிணிக்கு வந்தான். நான் கலைஞர்கிட்ட போகணுண்டா, இன்விடேஷன் வச்சேன். அண்ணன் ரொம்ப எடா
எங்கள் அப்பா இது சத்தியத்தில் அசோகன் ஹீரோவாக நடித்தார் முதல் படம். நேராக எங்கள் அப்பா கிட்ட வந்தார். அண்ணா வணக்கம்ண்ணே. அப்போ அசோகன் எங்கள் அண்ணன் எம்ஆர் வாசலாம் ஃப்ரெண்ட்ஸு. வாடா அசோகா வா வா வா. ஏன் அசோகன் பிடிக்கணும்னா அவன் ஃபஸ்ட்டு பிஏ டிகிரி படித்தவர். அவர் இந்த படித்தவனை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வி கோபாலகிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் எம்ஏ படித்தவர். வாடா அசோகா வா வா. என்னடான்னு கேட்டார். நான் இப்போ ஹீரோவாக நடிக்கிறேன் இது சத்தியத்தில். அப்படியாடா, உங்கள்கிட்ட வாழ்த்து வாங்கணும். நான் வாழ்கிறேன்னா வந்துடுவேன், ஒழிக்கிறேன்னா ஒழிஞ்சிருவேன் அப்படின்னு இவர் கிண்டல் பண்ண. அவருன்னே காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இப்போ தானே எம்ஜிஆர் சார்கிட்ட போனேன், சிவாஜி சார்கிட்ட போனேன், ஆசீர்வாதம். ஏண்டா நான் இல்லைன்னு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன், அவங்க ஹீரோ வச்சிடறா, உனக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? இதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. விஜயகாந்த் கலைஞர்கிட்ட போய் இன்விடேஷன் வைக்கும் போது இதே டைலாக சொன்னங்க அவன்கிட்ட. விஜயமா எங்க ஐயா சொன்னார் இப்படி. அவருக்கு ஆனா அவருடைய பெருந்தன்மை பாருங்க, கலைஞருடைய சீனியாரிட்டியில எனக்கு தெரியுண்டா நீ என்ன ஏத்து தாண்டா குதிரை ஓட்ட போற, வாட வா நான் பாத்துக்கிறேன். அவர் எவ்வளவு எதிர்ப்பெல்லாம் சமாளிச்ச மனிதன் கலைஞர். அதனால இவர் இன்விடேஷன் கொடுத்துட்டு போனார். அதே அம்மா வந்து ஒத்துக்கலையே இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு. ஏன்னா அந்த அம்மா சொல்லிச்சு, என்ன ஏற்று அவன் செய்ய போறான் பேச போறான், அதுக்காக அவனுக்கு கொடுக்கணுமா, அவன் வாங்கணுமா இன்விடேஷன்? அந்த பெருந்தன்மை இல்லை. கலைஞர் அரசியல்வாதி, 100% அரசியல்வாதி. அவர் வாங்கிட்டாரு. வாழ விடப்பட நல்லா இருக்கியா அப்படின்னா, நல்லா இருக்கியாவோ என்னமோ. அது ஏதாவது ஒரு இயேசு கோசா எழுதி விட்டுறாதீங்கய்யா. கலைஞரை பத்தி பெருமையா சொன்ன அதெல்லாம் எழுதியா? விஜயமா வந்து அப்படி ஒரு நல்ல உள்ளம் பாருங்க, வெள்ளந்தி பாருங்க. காலையில தீர்ப்பு என் கையிலுக்கு பிறகு அவனுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் படம் இல்லை. ஆனா நான் வந்து 4:30 மணிக்கெல்லாம் பீச்சில் நிற்பேன். இந்த ஹார்ஸ் ரைடிங்கு நான் தான் விஜயமாக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆனால் நடிகர் கோவிந்தான் இந்தியில் இருக்க பாருங்க, அவனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தது விஜயகாந்த் தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ ராக்கி நடிச்சு, கூலிக்காரன் படம் இப்போ ராக்கி நடிச்சுட்டு இருந்தது. ராக்கி கிட்ட போய் நான் இங்கிலீஷில் பேசினேன். எஸ் யோ ராக்கி, ஐ எம் ஏ ஆர்டன் ஃபேன். அது புழுவுமே டக்ல அடிச்சிட்டேன் நான். ஐ எம் ஏ ஆர்டன் ஃபேன். கில் தேக குலியா ஹிந்தியில் அடிச்சு விட்டேன். அந்த ஒரு லைன் தான் தெரியும் எனக்கு. உடனே அப்படியே புலங்காகிது அடைஞ்சிருச்சு. ஏ நைட் யூ ஆர் கம்மிங் டு டின்னர் ஃபார் மை வித் மீ இன் மை ரூம், கம். நானும் விஜயமாவும் ஒரே ரூம். இந்த சுப்பையாவும் என்கிட்ட குமார் இருந்தான். அவன் 2 பேரும் இந்த பர்ணையில் படுத்திருப்பாங்க. எங்கடா இருக்கான் சுப்பையா? டேய் டேய் சுப்பையா டேய், விட்டு வயசாயிடுச்சு. அந்த குதிரை முக்கில் மேலே பர்ணையில் படுத்திருந்த தெரியுமா? ரைட் விடு. இவனும் அந்த குமார் என்கிட்ட இருந்தான். 2 பேரும் மேலே படுத்திருப்பானுங்க. நானும் விஜயமாவும் கட்டில் படு. ஆனால் எங்களுக்கு தனித்தனி ரூமு, படுக்க மாட்டோம். 2 பேரும் ஒன்றா படுத்துருப்போம். காலையில் எழுச்சி வாக் போனோம். இவங்கிட்ட இது ஒரு பிரச்சனை. காலையில் எழுப்பி வாடா வாக் போகலாம். நான் ரெடி தான், கொஞ்சம் லேட்டாக போகலான்னு ஒத்துக்க மாட்டான். ஏன்னா நைட்டு நான் படுக்கிறது லேட்டு, அதனால சொல்கிறேன். அப்புறம் நான் அவங்ககிட்ட சொல்லி, அதாவது அந்த நட்பு என்னத்தை சொல்றதுன்னே தெரியல. இப்போ கூட செந்தில்நாதன் சொன்னார் பூந்தோட்ட காவல்காரனை பற்றி. மொட்டைப்பட்டியாக விட்டு போகிறேன். ஏன்னா அவனை பற்றி நான் இப்போ ஒரு புக்கு எழுதுனேன், என் வாழ்க்கை வரலாறு. முதல்ல கர்ஜனைன்னு எழுதினேன் நக்கீரன் பப்ளிகேஷனில். அதில் விஜயகாந்த் வந்து கொஞ்சமாக எழுதினேன். ஆனால் இப்போ வாழ்க்கை வரலாறு எழுதுகிறேன். அதில் ஒரு சாப்டர் வந்து விஜயகாந்த். இன்னைக்கு விஜயகாந்த் ராதாரவி நடிகர் சங்க தலைவர் நிமிர்ந்து நிற்கிறேன். 86ல் 96ல் நான் தான் தலைவர். இல்லை 86ல் நான் தான் தலைவர். அதுக்கு ஒரு தூணா இருந்தது யாருன்னா விஜயகாந்த் தான் தூணா இருந்தான். அவன் இப்போ மெம்பர் இல்லை, வெளியே வேட்டி மடிச்சு கட்டிட்டு இப்போ சொன்னார். இப்போ செந்தில் மாதிரி வேட்டி மடிச்சு கட்டிட்டு அப்போ நாங்கெல்லாம் எப்படி இருப்போம்னு உங்களுக்கு தெரியும், அதை விடுங்க. அப்போ கேட்டாரு ஜேபிஆர், நான் கேட்டாரு, ஏப்பா என்னப்பா எதிர்பக்கம் நடிகர்களே தெரியாதா? எல்லாரும் அந்த பக்கம் தானே பண்ணிக்கிறாங்க,
ஏன்னா விஜயகாந்த் ஒரு ஆள் நிற்கிறது மொத்த நடிகர் உலகமே நிற்கிற மாதிரி இருந்தது. அப்படி ராதாரவி நிற்கலாம் நடிகர் சங்க தலைவரானாலும் அதுக்கு ஒரு பெரிய காரணம் சகோதரர் விஜயகாந்த் தான். அவன் ஏவிஎம்ல இருந்தான், ஜெயிச்சு ரிசல்ட் வந்தது, நேராக கார் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டேன். முதல்ல சிவாஜி பார்த்தேன், பார்த்தோன்னே நேராக அவரை பார்த்தேன். ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது அப்போ, அதனால நான் அப்பாவா நினைக்கிறது சிவாஜி கணேசன். அவர் நினைக்கிறாரே இல்லையா நான் போயிடுவேன், அவருக்கு அது ஒத்து வராது இல்லை வடிவமா கரெக்டு, அதெல்லாம் தெரியும் வடிவம். அவருக்கு என்னன்னா என்னடா இவன் போய் தலைவர் ஆகிட்டார், அவர் இருந்த இடத்துல நான் வந்துட்டேனே, அது ஒரு கொஞ்சம் கஷ்டம். நேராக போனால் அவர் காலில் விழுந்தேன். ஆனால் அவர் ஒரு உண்மையை சொன்னார், டே இப்போ வாழ்கன்னு சொல்கிறோம் பூரா நாளைக்கு ஒழிகன்னு சொல்லுவான்டா, அது தெரிஞ்சுதானங்க உள்ளே போகிறேன்னு சொன்னேன். அது பார்த்தா 29 வருஷம் கழிச்சு என்ன ஒழிகன்னு சொன்னாங்கய்யா. அப்போ விஜயமாவை போய் பார்க்க போனேன் ஏபிஎம்ல. அப்போ எப்படி போயிருப்போன்னு உங்களுக்கு தெரியும். நான் வாகை, சந்திரசேகர், இந்த தியாகு, பாண்டியன் எல்லாரும் போன உடனே அவன் என்னடா பாஸ் அடிச்சு தூக்கிட்டோம்டா, சும்மா உனக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்தேன். அப்புறமா பிரபுமா வந்தது கூடவே எல்லாம் வந்துட்டு அப்புறமா அதோட ஷூட்டிங் நடந்த மாதிரி தான். இல்லை நல்லா நடந்ததுன்னு சொல்கிறேன். என்னால் ஒன்றே ஒன்று தான் ஒத்துக்க முடியல. இப்போ செந்தில் நான் சொன்னார் அடுத்த 71 ஏதோ வந்து மேடையில் நிற்க போகிறாருன்னு. அவர் நிற்கட்டும் நிற்காமல் போட்டோம் அதெல்லாம் வேற. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவருக்கும் புரட்சி தலைவருக்கும் ஒற்றுமைகள் உண்டு. நாசுக்கா சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. நான் பிஜேபியில் இருக்கிறேன், அது எப்படா பேசலாம் ராதாரவி? இந்த பேர் வாங்க சவுக்கு சங்கர் அவர்களே வணக்கம், நாளைக்கு என்ன சவுக்கடி எனக்கு கிடைக்க போதும் முதல்லேருந்தே கேட்கலையே நீ சவுக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா எனக்கு உண்மையை பேசுகிறவங்களை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால தான் வாங்க சவுக்குன்னு சொன்னேன். புரட்சி தலைவருக்கும் விஜயகாந்துக்கும் புரட்சி கலைஞருக்கும் எப்பவுமே சம்மந்தம் உண்டு, கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியுது. இப்படிதான் அவர் உடம்பு சரியில்லாமல் புரட்சி தலைவர் அமெரிக்கா போயிட்டார். சார் எனக்கு வீடியோ போட்டு காமிச்சவங்களாம் இருக்காங்க, பேரை சொல்ல தயாராக இல்லை, செத்து போயிட்டாங்க, அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சு போச்சு. இதை நினச்சிக்கிட்டு நான் கொஞ்சம் திமிர்த்தனமாக பேசுவேன் மேடையில், திமுக மேடையில் வந்து இறங்கலாம் பாருங்க. அந்த மனுஷன் உடம்பு சரியில்லை மாதிரி அவன் தான் அதனால புரட்சி தலைவர். ஸோ ஏர்போர்ட்டில் இறங்கினோம்னா அப்படி கையை காட்டுறது என்ன, அப்படி வந்து மேடையில் நின்னது என்ன, அந்த அழகு என்ன, அடேங்க அப்பா மிரட்டிட்டார் நம்மளை. அதுக்கப்புறம் அசைக்க முடியாத தலைவர், அவரால் சரியாக பேச முடியலன்னு சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி எல்லாமே அப்புறமா புரட்சி தலைவர் அதே மாதிரி அன்னதானம் பண்ணுறதுல அவர் மாதிரி யாருமே கிடையாது. வந்து யாராவது இப்போ நான் பார்க்க போயிருக்கேன்னா என் டிரைவர் அதுக்குள்ளேயும் சாப்பிட்ருவோம் அவங்க வீட்டில் ஆர்காட் ரோட்டில். புரட்சி தலைவரை பார்க்க போனான் முதலமைச்சரை, அதுக்குள்ளேயும் என் டிரைவர் சொல்லிட்டான் என்ன எனக்கு சாப்பாடு போட்டாங்கன்னு. இதுதான் புரட்சி தலைவர், இதே தான் புரட்சி கலைஞர். இந்த மேடை கிடைச்சிருச்சுன்னு நான் பேசுகிற ஆள் இல்லை, இது என் மனசுக்குள்ளே இருக்கிறது, கக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே நான் கண் கலங்கி பேசிது சுதீஷ்கிட்ட சொல்கிறேன், அப்படியே எப்படியாவது தயவுசெய்து அவனை ஒரு வாட்டி பார்க்க விட்டுருங்க என்ன, ஏன்னா என்னை பார்க்க விட மாட்டேறீங்க ஏன்னு தெரியல எனக்கு, நீங்கள் என்னை தயவுசெய்து ஒரு வாட்டி அலோவ் பண்ணுங்க. அவனுக்கு ஒன்றுமே நான் ஒன்றும் செய்ய போகிறேன், நான் பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் அழுதுருவேன், அது தெரிஞ்ச விஷயம், இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவேன். நாங்கள் நல்ல நண்பர்களையா உனக்கு என்ன சுதீஷ், அப்புறம் தானே நீ வந்த. எதுக்கு சொல்கிறேன்னா சட்டை இல்லாமல் படுத்திருப்போம் இந்த ரோகிணி கூட இருக்கிற நண்பர்கள். இந்த ராவுத்தர்லேருந்து எல்லாருமே சாப்பாடுக்கு கஷ்டம் அல்ல, எல்லாம் நல்ல வசதியாக இருந்தவன். விஜயகாந்த் ஒன்றும் ஏழை இல்லை, அவர் ரைஸ் மில்லாம் மதுரையில் இருந்தது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த சினிமா பைத்தியத்தினால வந்தாங்க, சினிமா வெறி வந்தான். வந்துட்டு வேலை இல்லாமல் படுத்திருக்கும் போது யாருக்கும் சாப்பாடு இல்லைன்னு கவலையப்பட மாட்டான். அப்போ ரோகிணி லாட்ஜில் இருந்தான், கவலையப்பட மாட்டான். அங்கே ஆந்திராக்காரங்க வருவாங்க, நானும் தெலுங்காரன் தான், இருந்தாலும் சொல்ல பெருமையாக இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து ஆந்திராக்காரங்க வருவாங்க, எதுக்கு சீட்டாடுறதுக்கு, தமிழ்நாட்டு இவங்ககிட்ட வருவாங்க. இவன் விரல் வந்து மொத்தையாக இருக்கும் விஜிமாக்கு, இப்படி எடுத்தான்னா 5 சீட் எடுப்போம், தெரியவே தெரியாது இல்லையா? அப்படி இப்படி உள்ள வைப்போம், வச்சு எங்க வச்சிருக்கிறான் அந்த 5 சீட். ஆனால் என்னன்னா 13 சீட் இருக்கும் கையில். அப்படியே விரிப்பான், விரிச்சுட்டு
டப்புன்னு அடிப்பான், டிக்கு அடிச்சுட்டு கொடுப்பான். ஏன்னா அந்த காசு அவன் எடுத்துக்க மாட்டான், நண்பர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்காக செஞ்சான் அந்த வேலை. அது அப்கோர்ஸ் அப்புறமா இவர் சொல்கிற மாதிரி அந்த அப்புறமா பக்கத்தில் அந்த இதுக்கு போயிட்டாங்க. அந்த தனி ஒரு வீடு மாதிரி ஒன்று இருக்குது இந்த ரோகிணியில், அங்கே போயிட்டான். அங்கே போனதுக்கப்புறம் சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது, எல்லாருக்கும் சாப்பாடு தான். அவர் சொன்னார், இப்படி போகிறவங்க வரவங்களாம் அப்படியே உள்ளே பூந்துருவாங்கன்னு. அந்த போகிற வரவங்கள நானே சந்திரசேகரில் ஒன்று அப்படியே போவோம். எங்கடா சாப்பிட்லான்னா அங்கே போய் சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் காலையில் கரெக்டாக லெவல் ஆகிடுவோம். உடனே அதுக்காக போய் சாப்பிட்றதுக்காக இங்கே போவோம். ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன். அது மாதிரி ஒரு இதயம் உலகத்தில் கிடையாது. அவனுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது, இப்படித்தான் புரட்சி தலைவர் பேச முடியாமல் இருந்தார், ஆனால் வந்து முதலமைச்சர் ஆனார், அசைக்க முடியாத தலைவராக. இதைத்தான் சொல்கிறேன். அதான் அவர் நாசுக்கா சொன்னார், 71 வந்து நிற்பார். 71 நிற்கிறாரோ இல்லையோ, டெஃபினட்டாக சுதீஷ் மாப்பிள்ள உனக்கு சொல்கிறேன், இந்த நாட்டுடைய முதலமைச்சராக தகுதி படைத்த ஒரே ஆள்னா நபிகள். ஏன்னா அவன் உனக்கு வந்து கொடுக்க மட்டும்தான் தெரியும், எடுக்க தெரியவே தெரியாது. அவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த ஜனங்க ஓட்டு போட்டு கூப்பிட்டு வந்தா இந்த லஞ்ச லாவணி இதெல்லாம் இருக்காது. அவன் படத்தில் நடிச்சு காட்டலை, வாழ்ந்து காட்டினான். அதுக்கு பயந்து தான் கடவுள் ஏதோ தப்பு பண்ணிட்டானா என்னான்னு தெரியல. நான் நல்லா சாமி கும்பிட்றவன் தான். நான் வந்து எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாத போது கூட நான் கும்பிட்டது கிடையாது. கடவுளே எங்கள் அப்பாவை காப்பா கும்பிட்டது கிடையாது. எங்கள் அம்மாக்காக கும்பிட்டுருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் நான் சினிமா உலகத்தில் கும்பிட்டது வந்து முதல் ஆள் விஜயகாந்துக்காக தான். ஏன் கும்பிட்டேன்னா, அவன் ஒரு இந்த டனலில் ஷூட்டிங்கில் மவுண்ட் ரோடில் ஷூட் பண்ணும்போது டஸ்ட்டு பட்டு இந்த கண்ணில் அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட். டென்ஷன் ஆகிட்டேன். நான் பாகை சந்திரசேகர் தியாகி எல்லாரும் அங்கே போய் நின்னோம். ஹாஸ்பிட்டலே கேதி எங்களுக்கு. எங்களை மதிக்கவே மாட்டேறான் அந்த டாக்டரும் நர்ஸும். உள்ளவே கிடையாது. போ போ போ, கெட் அவுட், டோன்ட் டிஸ்டர்ப். இவன் அப்படியே கண்ணில் கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் அழுகுறோம். நாங்கள் யாரும் அழக்கூடாதான் எதிர்க்க போய். இன்னும் அந்த கண்ணு தெரியுமா? தெரியும். நல்ல வேலை சார், அவன் செஞ்ச தர்மம் என்னாச்சுன்னா, அந்த ரெப்பைக்கு கீழே அடிபட்டுருச்சு, ரெப்பைக்கு மேலே போட்டிருந்தா கண்ணு தெரிஞ்சிருக்காது. கண்ணு தெரிஞ்சது காரணம் அவன் செஞ்ச தர்மம். அப்போ நினச்சிக்கிட்டேன். அப்போ அவனுக்காக கும்பிட்டேன். அடுத்தது சகோதரர் கமலஹாசனுக்காக கும்பிட்டேன். இந்த அழகு பாவம், ஏன்னா அது இல்லை இது இல்லைன்னு என்னமோ சொல்கிறாரு, வீடு ஏழைங்கன்னு சொல்கிறார். நான் கட்டின லுங்கியோட தான் ஓடிடுவேன் எப்பயுமே. அதே மாதிரி சகோதரர் ரஜினிகாந்த் கும்பிட்டேன். சம்மந்தம் இல்லை தான், இருந்தாலும் கும்பிட்டேன். இல்லை எது கும்பிட்டேன்னா, கூட நடிச்சிருக்குமே, அவர் சொல்லியிருப்பார்ல ராதாரவி போடுங்கன்னு, அந்த நன்றிக்காக அவர் போய் பார்த்துட்டு வர அது மாதிரி தான் கேட்குறேன், விஜயகாந்தை போய் பார்க்கணும். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு என்னால் உட்கார முடியல வீட்டில். உங்களுக்கு தெரியாது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க நீங்கள். ஐ ஆம் நாட் ஹாப்பி அட் ஆல். ஏன்னா எங்களுக்கு சினிமா விட்ட வேறு தெரியாதுயா எங்களுக்கு. நான் வந்து எங்கள் அப்பா அம்மா இல்லை, ஆனால் நான் அனாதை இல்லை. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கீங்களே, நான் எப்படி அனாதை ஆக முடியும்? அதனால் சுதீஷ்மா, நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது ஒரு 2-3 நாளுக்குள்ளே கூப்பிடுமா எங்களை, என்னை கூப்பிடுமா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சும்மா தூரமாக இருந்து காமி, இதான் விஜயகாந்த், பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, நாங்கள் எப்படி வாழ்ந்தோன்றது உங்களுக்குலாம் சொல்கிறேன். ரொம்ப உயிர்மா. எங்கள் அப்பாவுக்கு சிலை திறக்கிறேன். 1985 ஜூலை 25 சிலை திறக்கிறேன். கலைஞர் தான் வந்து திறக்கிறாரு. அப்போ இந்த பூச்சி முருகன் இருக்கான் பாருங்க, இப்போ ஹவுசிங் போர்டு சேர்மன், அவன் என்கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருந்த பையன். அவன் ஒரு பையன் மாட்டிக்கிட்டு என் கூடவே தான் இருப்பான், நல்லவன். 52 லட்சம் ரூபாய் அவன் பையில். 52 லட்சம் ரூபாய் அவன் பையில். ஒரு பைசா திருட மாட்டான். அப்ப இல்லையே, என்கிட்ட இருந்த வரைக்கும் தானே நான் சொல்ல முடியும். அவன் அப்படி இருந்தவன். கலைஞர் தான் வந்து சிலை திறக்கிறாரு. அப்போ என்கிட்ட வந்து ஒரு 50-60,000 ரூபாய் குறையுது. ராமநாராயண் சார்கிட்ட போய் சொன்னேன். ஏன்னா எனக்கு காட்ஃபாதர் சினிமாவில். அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் இப்படி சிரமமாக இருக்குது சார். அப்படியே சார் வாங்க சார் சொல்லிட்டு ஒரு 25,000 ரூபாய் கொடுத்துட்டாரு.
இப்போ விஜய்மாவோட நான் ரோகிணியில் உட்காந்துருக்கும் போது இப்படி இப்படி நடந்துடா இப்படி இப்படி எல்லாம் சொல்லணும். ஏன்னா அவன்லாம் வரானே, விஜயகாந்த் வரப்பில் தியாகு நீ கூட வந்துட எங்கள் அப்பா தெலுங்கு. அப்புறம் தியாகு வந்தான். இவங்கெல்லாம் இந்த எங்கள் கோஷ்டி எப்படி இருந்தது, அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட கோஷ்டி சினிமாவில் இருக்கும். நாங்கள் ஒரு 5-6 பேர். எங்களை எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க, பார்ட்டி கிட்டிலாம் கூப்பிட மாட்டாங்க. ஐயோ கூப்பிட்டா இவங்களை சொல்லப்பா அப்படின்னு. நான் ஒண்டி தான் என்னை கூப்பிடுவாங்க, ஏன்னா நான் படித்தவேன்னு. மற்றதுக்கு எல்லாரும் அதாவது எல்லாரையும் கூட்டி மொத்தமாக சேர்த்தா கூட 8வது தாண்டாதுங்க. தியாகு டிகிரி படித்தவன் தான், பட் அவன் அவ்வளோ கலந்துக்க மாட்டான். நான் எல்லாரோடையும் கலந்துக்குவேன், எங்களை கூப்பிட மாட்டாங்க. அதனால் நான் போய் விஜயமோட உட்காந்து பேசும்போது இப்படி இப்படி இருக்குடா, இப்படி இப்படி இருக்குடா, இப்படி சங்கம் ஹோட்டல் தலைவருக்கு போட்டிருக்கேன், அப்போ டிஆர் வராது அவருக்கு போட்டிருக்கேன், உங்களுக்குலாம் வந்து இங்கே போட்டிருக்கேன்டா, சவையனில் இந்த எம்கே தியாகராஜ பாதர் ஹோட்டலில் போட்டிருக்கேன்டா அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தேன். சொல்லிட்டு சொல்லும் போது இந்த பண விஷயத்த சொன்ன பாருங்க. ராவுத்தா வடக்கு ஒரு 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆடி போயிட்டு அவன் யாருங்க எம்ஆர் சிலை திறக்கிறதுக்கு 30,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவன் யாரு? கொடுத்தாங்க 30,000. ஒரு வார்த்தை எப்படா திருப்பி தரேன்னு கூட கேட்கல. நான் உழவன் மகன் நடிக்கிறேன். அப்போ நடிக்கும்போது என் சம்பளம் வந்து இந்த ராவுத்தர் இருந்தார்ல கூட, அதாவது நண்பர்களை பூரா வெட்டி விட்டது முதல் ஆள் ராவுத்தர் தான், அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா வாகை சந்திரசேகர் வந்து எல்லாரும் முன்னாடியும் வாடாப்படான்னு பேசுகிறான் விஜயகாந்தோட, அவன் கட்டு. அடுத்தது நான், என்னை எப்படி எப்படியே திணறி பார்த்தா முடியல. கடைசியில் டான் வந்து புண்ணியம் கட்டிக்கிட்டு என்ன கட் பண்ணிட்டாரு. நான் அந்த பேரை சொல்கிறேன், போய் சொல்லிப்பாரு. நான் சொல்கிறேன் எந்தெந்த படம்னு சொல்கிறேன் டான்கிட்ட. அப்போ நான் என்ன செஞ்சேன், சரி வேணாம். ஆனால் நானும் விஜயமாவும் வாகை சந்திரசேகரும் ஃப்ரெண்ட்ஸு, இந்த சினிமா இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி சொன்னோன்னே 30,000 ரூபா கொடுத்துட்டான். உழவர் மகன் நடித்த உடனே எனக்கு சம்பளம் வந்து 75,000 ரூபான்னு சொன்னான். நான் போய் விஜயமாட்ட சொன்னேன், வேணா வர 75,000 ரூபான்னு சொல்கிறான். பட இத்தனைக்கு அவன் ஃபஸ்ட்டு சொந்த படம். அப்படியாடா யோ 65 ரூபா, அவனுக்கு 2 ரூபா கொடு. 2 ரூபா சம்பளம் கொடுத்தான். அதில் இந்த 30,000 ரூபா கழிச்சேன். அதுக்கு அவன் சொன்னான், ஏண்டா உனக்கு இந்த 30,000 ரூபாய் எதிர்பார்த்தாடா உன்கிட்ட கொடுத்தேன், எனக்கு உங்கள் நைன் அவர் ரொம்ப பெரியவர்ரா, அவர் சில திறக்கிற அந்த மரியாதைக்காக கொடுத்தேன்டான்னு சொன்னான். பார்க்காத அவனுக்கு மரியாதைன்னு சொன்னான். பார்த்து நிறைய பேர் மறந்துட்டானுங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த நாக்க துருத்துறதை பற்றி சொன்னார் செந்தில், அவனுடைய சுபாவம் அது. ஏன்னா நாக்க துருத்துனான்னு சொன்னீங்களே செந்தில், உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கதையை. நாக்க துருத்துன உடனே காமிச்சிட்டாங்க டிவியில், நாக்க துருத்திட்டான், அப்படி செஞ்சுட்டான். அம்மா பார்த்து துருத்திட்டான். நான் அப்போ ஏடிஎம்கே, ஐயோ இதோட உப்பா போச்சு, இவன் பாட்டுக்கு நாக்கு துருத்தி விட்டான். நேராக ஓடினேன். ஆனால் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்னா, உன்கிட்ட தான் நேராக போயிட்டேன் அவன் வீட்டுக்கு நைட்டு. அப்போ அவங்க வீட்டில் யாரும் நான் வரேன்னொன்னே எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டான். அவன் மட்டும் கீழே உட்காந்தேன். என்னடாங்கிட்டான், ஏன்டா அந்த அம்மா பார்த்து நாக்க துருத்துற, ஒரு 3 வருஷம் அமைதியா இருறா, அடுத்தது நீ தான்டா முதலமைச்சர். என்னை மட்டும் அவன் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து சேரியாடானா அப்போவே போயிடுவேன் அவன் கூட. அது மாதிரி நாங்கள் நண்பர்கள். பட் அவங்க கூப்பிடல, அது எல்லாரும் சுற்று வட்டாரத்துலேருந்து கூப்பிடல, அது எதுக்குன்னு தெரியல, அதெல்லாம் விட்டுருங்க. இருந்தாலும் நான் போனேன். சொன்ன உடனே நான் செய்யலடா, அம்மா பார்த்து நாங்கள் நாக்கு நீட்டுவோனாடா, அந்த மினிஸ்டர் ஒருத்தன் என்னை பார்த்து என் குடும்பத்தை இழுத்துட்டான்டா, அதனால தான் அதை அப்படி செஞ்சேன். அது மாதிரி நியாயஸ்தானே. அவன் நாக்க துருத்துனது உண்மையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்த்து அல்ல, அடிச்சு சொல்றேன் நானு. பத்திரிக்கைக்காரங்க ஐயோ நம்ம ஊர்ல கடவுளே, அவன் எழுதிக்கிறது, அவர் திருத்தினாரு, இவர் திருத்தினாரு, அவர் இது பண்ணாரு, அது பண்ணாரு. ஆனா அவன் நியாயமா அதை பண்ணலை. அதே மாதிரி ஓட்டு போட்டுட்டு வெளியே வராங்க. ஓட்டு போட்டுட்டு வெளியே வரும்போது சகோதரர் விஜயகாந்த் பேசும்போது சொன்னான், சார் ஓட்டு போட்டிங்களா? போட்டேன். போட்டுட்டு தேமுதிகவும் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறும்னு சொன்னான். நான் உடனே கார் எடுத்துக்கிட்டு நைட்டு போயிட்டேன் வீட்டுக்கு. இதான் என் வேலை. இப்போ நைட்டு போயிட்டு என்னடான்னு கேட்டேன். இல்லைடா, நீ ஏன்டா தேமுதிகவும் அதிமுக கூட்டணின்னு சொல்கிற? நீ 40 சீட்டில் நிற்கிற, அந்த மாதிரி 100 சில்லற சீட்டில் நிற்கிது. டே
இப்போ சொல்லு, நீ உண்மையை சொல்லு. உழவன் மகன்ல ராதா ரவியும் விஜயகாந்தும் நடிக்கும் நான் போடுவாங்க? விஜயகாந்த் ராதா ரவியும் தானே போடுவாங்க. ஆமாண்டா, இப்போ என்ன தப்பு? இல்லை, நீ ஏன்டா முதல்ல உன் பேரை சொல்லு. தேமுதிக அது பொம்பளை அதை பார்த்துச்சுன்னா அது ஒரு தொல்லையாகும். அவங்களுக்கு ஏறும் இல்லை. நம்ம 160 சீட்டில் நிற்கிறோம், இவன் நம்மளை நம்பி நிற்கிறான். சகோதரர் விஜயகாந்த் சில டைமில் முன்கோவம் தான். நாங்களே எல்லாருக்குமே முன்கோவோம். நான் பாட்டுக்கு சொல்லக்கூடாது அவருக்கு முன்கோவம் இவருக்கு முன்கோவம். நானே முன்கோவக்காரன். இதனால அவனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், பக்கம் பக்கமாக பேசலாம். நிறைய உதவி பண்ணியிருக்கான். நான்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு ஒரு காரணம்னா அவனும் ஒரு மூல காரணம் தான். சகோதரர் விஜயகாந்த் ஒரு காரணம், அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது. திடீர்னு வீட்டுக்கு வந்துடுவான். அன்றைக்கி ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே கல்யாண மண்டபத்தில் தான் எனக்கு டைம் கொடுத்தாங்க. சுற்றி சொல்லலாம், நான் கல்யாண மண்டபத்தில் போய் பார்க்க சொன்னாங்க. அப்போ நான் டப்பிங் யூனியனில் நின்று அவன் ஓட்டு போடணும், அதுக்காக போயிருந்தேன். கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் அழுதோம். உண்மை தான், ஃபோட்டோலாம் இருக்குது. ஷால்லாம் போட்டுட்டு எப்படிமா இருக்குது விஜய்னு. நல்லா இருக்குண்டா அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் ஆனால் உடம்பு சரியில்லை. பார்த்தேன், இல்லைடா நான் நிற்கிறேன் எலெக்ஷனில், அண்ணி எப்படிதான் இருக்காங்க என் முன்னாடியே கேட்டான். உடனே ஃபோன் போட்டு என் மனைவிக்கு கொடுத்தேன். என் மனைவிக்கிட்ட, அண்ணே வரேன் நீ சாப்பிட. என் முன்னாடி ஓன்னு அழுகுது. என்ன விஜயகாந்த் சார் இப்படி சாப்பிட வரேன்னு கூப்பிட்றாரு. சாப்பிட வரேன்னு சொன்னாருமா, அதுக்கே அழுகுறேன். இல்லை இல்லை, அவர் குரலை கேட்டவுடனே எனக்கு ஆடி போயிட்டேன். ஏன்னா அவனை எல்லாருமே அப்படி பவர்ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. எங்கள் டீமுக்கே லீடர் விஜயகாந்த் தான். எனக்கு ஒரு பிரச்சனை நடிகர் சங்கத்தில். இந்த தடிக்கு விழுந்தவன் அவன் இவன்லாம் ஒன்றா சேர்ந்து என்னை எதுக்குறாங்க. எதுக்கும் போது விஜயமா ஒன்றுமே செய்யலை. என்னடா அவங்க சொல்கிறாங்க, அவனை போய் ஏர்போர்ட்டில் போய் பிடிக்கிறாங்க. சகோதர பிரபுலேருந்து எல்லாருமே ஏர்போர்ட்டில் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க அவரை. சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணலையே அவன். ராதா ரவிக்குத்தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி என்கிட்ட நின்னானா இல்லையா? அவன் அன்னைக்கு நின்னதுனால தான் அதை ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ ஏன்னா இந்த தடவை எதுக்குன்னா சரத்குமார தலைவர் அவர் தான் வேண்டாம். அப்புறம் யார் அடுத்தது தலைவர்? வேற யாராவது பாப்புலரான நடிகர்னா சரத்குமார் தான் கொண்டான்ட்டேன். ஆனால் என்னோட விஜயகாந்த் இல்லை, தோத்துட்டேன். விஜயகாந்த் மட்டும் இருந்திருந்தான். அவன் ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச உடனே போயிட்டான். டீசெண்டாக போனான். சங்கத்தில் 1.5 கோடி ரூபாய் வச்சுட்டு தான் போனான், சும்மா போல. அப்புறம் வந்தவங்க சொல்றாங்க சங்கத்தில் ஒண்ணுமே பணம் இல்லைன்னு. பாவம், அதுக்கப்புறம் அந்த சரத்குமார் ஒரு 1.5 கோடி ரூபாய் சேர்த்து கொடுத்தாரு ஸ்டார் நைட் போட்டு. அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க, அதையும் நம்பினாங்க. அதுக்கு தான் நம்ம பத்திரிக்கை இருக்காங்களே, அது யார் பக்கம்? அது பச்சை பசையில் இருக்கிற இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அவட நம்பி எல்லாரும் போனாங்க. எல்லாரும் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, உனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு. அவங்களுக்கே வாய்ப்பு இல்லை, எங்கடா கொடுப்பானுங்கன்னு நான் சொன்னேன். கேட்க இப்போ பேர் எல்லாரும் இப்போ புலம்புறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சகோதரர் விஜயகாந்த் இருந்திருந்தா இந்த நடிகர் சங்கம் கட்டடம் எப்போ கட்டி முடித்து திறந்து ஃபங்க்ஷன் நடத்திருப்பாங்க. பல ஆண்டுகள் ஆயிருக்கும். அந்த ஒரு மனுஷன் இருந்திருக்கணும். எல்லாரையும் அனுசரிக்கக்கூடியவன் சகோதரர் விஜயகாந்த். நான் கமிட்டி என்ன சொன்னால், நான் நிற்கலப்பா, செக்ரட்டரியாக நிற்கல, நான் தலைவர். சொன்னோன்னு நீ இருக்கணும்டா போர்டில். அப்போ கமிட்டியில் நிற்கிறேன்னு சொன்னேன். என்னடா தலைவராக இருந்துட்டு கமிட்டியில் நிற்கிறேன்? நான் சொன்னேன், எம்ஜிஆர் போய் பாரு, எல்லா போஸ்ட்லையும் நின்று இருக்கார். அவர் தான் உருவாக்குனது நடிகர் சங்கத்தை. இன்னைக்கு சொல்கிறாங்க அவர் பேர் இல்லைன்னு, அது வேறு விஷயம். சரித்திரம் தெரியாது அவங்க பேசுறது. அதை பற்றிலாம் பேச வரல. அதை 2ஆ எழுதிடாதீங்கடா. ஏன்னா அவர் பேர் வேணாம், எம்ஜிஆர் பேர் வைக்கணும்னு சொன்னார். உண்மையை சொல்கிறேன், நான் எம்ஜிஆர் பேர் வச்சா நான் சந்தோஷப்படுவேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு நடிகர் சங்கம் பக்கம் போகிற வேலையே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் நடிகர் சங்கத்தினுடைய பவர் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 29 வருஷம் கட்டி ஆண்டவன் நான். அதுக்காக சொல்றேன். அது விஜயகாந்த் டெஃபினட்டாக அவன் வரணும், மீண்டும் வரணுன்றது வேறு. இந்த இந்த நிலைமையிலேருந்து அவங்க வீட்டில் காப்பாற்றிடுவாங்க எப்படியும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு துணைவியார் அவனுக்கு. அவனை ஹேர் கட் பண்ணுறதுலேருந்து ஷேவ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். அவனை நல்லபடியாக கொண்டாந்துருவாங்க. அன்னைக்கு கூட அந்த கொடியேற்றுற அன்னைக்கு கூட நான் கொஞ்சம் வேதனைப்பட்டேன். உண்மையிலே மாப்பிள்ள நான் வேதனைப்பட்டேன். ஏன்டா அவனை கொண்டாடணுன்னு. இருந்தாலும் கொண்டாந்து காமிச்சான், நிற்க வச்சாங்க. இந்த உங்கள் விஜயகாந்த் இருக்காரு பாருங்க, காமிச்சாங்க.
அங்கே மாதிரி இல்லை 75 நாள் உள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணது. இங்கே அப்படி இல்லை, வெளியே வந்து காட்டுறாங்க, இந்தா உன் பையன் உங்கள் ஆள் பார்த்துக்க. அவன் முகத்தை பார்த்தா ஓட்டு விடும், கண்டிப்பாக விடும். இப்பவும் சொல்கிறேன், அந்த சிங்கம் வரணும் அதெல்லாம் வரணுன்றதெல்லாம் எப்படி வேணா இருக்கட்டும். என் உள்ளத்தில் ஒரே ஆசை, அவன் வந்து பேசுனான்னா நிச்சயமாக நான் அவனை எதிர்த்து பேச மாட்டேன். மேடையிலே சொல்கிறேன், இதை வச்சுக்கிட்டா அவங்க கோச்சிக்கிட்டு நான் இருக்கிற கட்சியில் நான் ராதா இப்படி பேசிட்டீங்களே போங்கன்னா ரைட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை வச்சுக்கிட்டா நல்லது, அனுப்பிச்சா எனக்கு நல்லது, அவ்வளோதான் இல்லையா? அப்படி எடுத்துக்குவேன். நான் ரொம்ப கேர்லெஸ் ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் சுயம்பா வந்தவன். கேட்டு பாருங்க, சகோதரர் விஜயகாந்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன் இந்த ஃபீல்டில். எனக்காவது எங்கள் அப்பா எம்ஆர் ராதா இருந்தார்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எம்ஆர் ராதா இருந்ததே பாதி பேருக்கு தெரியாது. நான் தான் எம்ஆர் ராதா மாமன் எப்படின்னா எனக்கு நல்லா தெரிஞ்சு தண்ணீர் வந்ததுக்கு பிறகு தான் ராதா ரவி எம்ஆர் ராதா சார் நல்லா ஆக்ட் பண்ணுறாரு சார். அப்புறம் 8 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சினிமா உலகம் அப்படி. எங்கள் அப்பா சொல்லுவார், நன்றி கெட்ட உலகம்டா சினிமா, ஞாபகம் வச்சுக்க. இப்போவும் சொல்கிறேன், நம்ம நல்லா நடக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா பேசணும், அப்போ வரைக்கும் தான் சினிமா இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் பாருங்கள், உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இங்கே விழா எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஆதன் டிவி சிவாக்கு எனக்கு பாராட்டு. ஏன்னா ஒரு நல்லவனுக்காக எடுக்கிற பாராட்டு. இன்னும் பெரிய அளவில் வந்துருக்கலாம், இதெல்லாம் எனக்கு ஆதங்கம், அவ்வளோதான். இனியோ ஏன்னா எல்லோரும் வந்தால் நிறைய பேர் வந்தால் போய் சொல்லியிருப்பாங்க, அவர் அப்படி இப்படி குதிரை கொம்புன்னு. யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அவனுக்கு உதவி செய்யணும், அவன் வந்து தெம்பாக வரணும்னா ஒன்றே ஒன்று, ஒரே சின்ன விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிடுற மாப்பிள்ள. புரட்சி தலைவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அமெரிக்காவில். அவர் எப்படி இப்போ திரும்பி வந்தார்னு நான் போய் விசாரிச்சிருக்கேன் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில். அப்போ போய் கேட்டேன், அவருக்கு என்ன இப்படியே இருக்கார், ஏன்னா கையை தூக்க மாட்டுறாரு, கையை தூக்குறதுக்கு மிஷினு, வாய் அசைக்கிறதுக்கு மிஷின், இதெல்லாம் வச்சுருக்குமே, என்ன செய்யறதுன்னு அவர் படத்தை போட்டு காமிச்சாங்க. படத்தை பார்த்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு, இப்படி இருந்த நம்மளா இப்போ இப்படி இருக்கோம். இதை நினச்சி 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 விரல ஆட ஆரம்பிச்சது. இப்படி அந்த விரல ஆட ஆரம்பித்த உடனே எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் படமாக போட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல, இதான் ட்ரீட்மெண்ட் த்ரூ தி ஸ்க்ரீன். அதை தான் சொல்கிறேன் நான். செய்து மாப்பிள்ள எங்களெல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா பேச வச்சு நான்லாம் தொணக்கணும்னு ஒரு நாள் பூரா பேசுவேன். பேசி பேசி அவன் தெம்பாயிடுவான். நான் இப்பவும் சொல்றேன், நடந்து வந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தி வரும் அவனுக்கு. ஏன்னா அவன் அப்படிப்பட்டவன். நிஜமா சாதாரணமான இல்லை. நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் செத்த உடனே வெறும் நடிகர் சங்கம் தான் செலவு பண்ணி எடுக்கணும்னு சொன்னது விஜயகாந்த் தான், தலைவர். அப்ப மறுக்க முடியுமா? வாட் வாட் இவ்வளோ நல்ல பொம்பளை பாருங்க, கத்திமே விடிய நல்ல பொம்பளை, இதயம் சுத்தி இல்லைம்மா வயசு அது நீங்கள் வந்து தலையை கட்டினா இந்த அரசாங்க மரியாதை ஒன்று வேணுமா? I'll think about it. டப் ஐ வில் டூன்னு சொல்லலை, ஐ வில் திங்க் அபவுட் இட். முதலமைச்சர் இல்லையா, சொன்ன கம்னு விட்டேன். அடுத்த நாள் காலையில் கமிஷனர் வந்தார். ராதா ரவி சார், அம்மா வந்து அரசாங்க மரியாதை தரேன்னு சொல்லிட்டாங்க. போய் விஜயமாட்ட தான் முதல்ல சொன்னேன், விஜயமா சக்ஸஸ்ரா, என்ன அரசாங்க மரியாதை தராங்க. அப்புறம் என்னடாங்க, அந்த அம்மா 3 மணிக்கு வந்தான். நம்ம போய் நிற்கணும்டா அங்கே, நீ போய் நில்லு, நான் மாலை போட்டுட்டு நான் ஓடிவிட்டேன். திருப்பி சபரிமலை மாலையை போட்டு ஓடிவிட்டேன். ஏன்னா நான் வரமாட்டேன்டான்னு சொன்னேன். அது மாதிரி அந்த சாவில் கூட நீங்கள் பாருங்கள், சுடுகாட்டில் பாருங்கள், ஒரே கூட்டம், பெருங்கூட்டம். இந்த கூட்டத்தை சமாளித்தது யாருன்னா போலீஸ் இல்லை, ஒரே விஜயகாந்த் தான். இல்லையா, இது பெருமைக்காகவது மைக்காகலாம் சொல்ல. இது மாதிரி நிறைய கதைங்க எவ்வளோ ஞாபகம் இருக்குது, சில ஞாபகம் இல்லை. நைட்டில் திடீர்னு கூப்பிடுவான், என்னடா கேட்பேன். நான் வாகை சந்திரசேகர், நாங்கள் 2 பேர் இருக்கோம். என்னடா கேட்பேன், வாங்கிட்டா நம்ம அந்த காரைக்கால் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். எதுக்கு? வாடா, அவன் வண்டி எடுப்பான் 2வை, நான் என் வண்டி 86, 79 எடுத்துக்குவேன். 2 பேரும் ரேசிங். அதுக்காக இங்கேருந்து காரைக்கால்லையா? எவனாவது போ, அநியாயக்காரங்கய்யா நாங்கள் இல்லைம்மா விடுவே. ஆமாம் பாரு, ஆமான்னு சுற்றி. ஆனால் எங்களை மாதிரி ஒரு செக்யூரிட்டி வேறு யாருமே கிடையாது.
எந்த ஷூட்டிங் பாதுகாப்பு யாருன்னா விஜயகாந்த் படம் பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா விஜயகாந்த் இருக்கு, பாதுகாப்பு இருக்கும். இப்போ சொன்னால் அது வேற இதை தப்பு. ஏன்னா யாருக்கு என்ன, அவங்க கேரவனில் உட்காந்துருக்காங்க, தொல்லை கிடையாது. அவன் மரத்தடி விட்டு நவுந்தது கிடையாது. அந்த மரத்தடியிலே தான் உட்காந்தாங்க. மகான்றாங்க அங்கேயோ இருக்கு. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னத்தை பேசுது? எப்படி நிறைய பேசிக்கிட்டே தான் இருக்கலாம். அவன் படத்தை பார்க்கும்போது வயிறு இருக்கு. நல்லா வருவான் திருப்பி. நல்ல சாமி பக்தி உடையவன். அந்த கடவுள் உண்மையிலே இருந்தால் அவன் திருப்பி தேடி வந்து நிற்கணும். நின்று அவன் எங்கே உட்காரணுமோ அங்கே உட்கார வைக்கணும். நிச்சயமாக சார். அதுதான் கடவுள். என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறி உங்கள் பாதங்களை தொட்டு அடுத்து மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விடைபெறுகிறேன். நன்றி.